லால்சலாம் பார்த்துட்டு வந்தார். நீங்க சொல்லலாம், நீ என்னப்பா சொல்ல போற, உன் தலைவர் படம் நல்லா இருக்குன்னா சொல்லுவேன், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. என்னங்க பண்றது, ஆர் மேன் இஸ் அப் தேர். அவரோட ஃபேவரட் பாஸ்ட் டைமே எங்களை பெருமைப்படுத்துறது தான் நினைக்கிறேன். 6 மாசத்துல இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவாருன்னு நாங்களே எதிர்பார்க்கல. இந்த படத்தோட நல்லது கெட்டதை பத்தி நான் எழுதி வைக்கல, இங்க படுறத இங்க ப்ரொசஸ் பண்ணி இப்படி பேச போறேன். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மை ஒப்பீனியன். ஆனா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்தை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போலாமா? जरूरी काम पर जाने वाला कोई है? ठीक है, कृष्णमूर्ति गेट मूड. ஒரே வார்த்தையில இந்த படம் ஒர்த்தாப்பா அப்படின்னு கேட்டா ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சொல்றேன், 100% ஒர்த்துங்க. ஏன் ஒர்த்து அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன். இந்த காலகட்டத்தில் வந்து அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே சாக்கடைன்னு சொல்றாங்க. ஏன் சாக்கடைன்னு சொல்றாங்க? ஏன்னா இந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு டூல் வந்து பிரிவினவாதத்தை தான் ஏற்படுத்துது. அதாவது இவங்க வந்து உங்களை காப்பாத்திருக்க முடியும், ஆனா காப்பாத்தாம போயிட்டாங்க. நீ வந்து எங்க ஆளு, என் கூட வந்து சேர்ந்துரு, உனக்கு நான் தான் பாதுகாப்பு. அவன் வந்து சரியில்லை, அவனோட அஜெண்டா இதுதான், அவங்க கிட்ட இருந்து நான் தான் உன்னை காப்பாற்ற முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. நீ எனக்கு ஆட்சியை மட்டும் கொடுத்து பாரு, என்னெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை செஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் அரசியலுக்கு வராமலே இந்த நாட்டோட நல்லிணக்கத்தையும் ஆன்மீகத்தையும் ஜாதி மத சார்பின்மையையும் போதிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. அதுவும் எப்படி? ரொம்ப எளிமையான முறையில எல்லாருக்குமே புரியற மாதிரி. அந்த ஒருத்தர் தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ரஜினி ஃபேன் தான். அவர் சொன்னாரு, மதத்தை வச்சு பிரிக்கிறான் ஒரு கட்சி, ஜாதி வச்சு பிரிக்கிறான் ஒரு கட்சி, இனத்தை வச்சு பிரிக்கிறான் ஒரு கட்சி, ஆனா எல்லாத்தையும் சேர்க்கிறவர் அப்படின்னா அது எங்க தலைவர் தான் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு உண்மையான வார்த்தைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெரிய பெரிய ஹிந்தி ஸ்டார்ஸே வந்து ஹிந்துக்களோட பேர் எடுத்து ஹிந்து கேரக்டர்ஸ் பிளே பண்றாங்க. ஆனா இப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கிற நேரத்துல இப்பேற்பட்ட ஒரு பெரிய மனுஷன், ஒரு 73 வயசான ஒரு தலைவர், ஒரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி சார்ந்த ஒரு லீடரா வந்து பிளே பண்றாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு மக்கள் மேல ஒரு அன்பு இருக்கணும், எல்லாரையும் காமனா நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கணும். அவர் எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இவரை பத்தி பெருமைப்படாம வேற என்னங்க பண்றது? நான் அப்படி ஒரு மனுஷனா பிறந்தேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. அவரை வந்து ரசிக்கக்கூடிய அந்த ரசிப்பு தன்மையை எனக்கு வந்து அந்த கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவரை ரசிக்கிறவன் வந்து முன்னாடி அவனுக்கு ஒரு பேர் இருந்தது. அதாவது ஒரு அன்னக்காவடி, அவன் வந்து ஒரு ரவுடியா இருப்பான். ஏன்னா அவர் வந்து ஒரு பாமரனோட ஒரு பால்காரனாவோ ஒரு ஆட்டோக்காரனாவோ அப்படி ஒரு கூலிக்காரனா நடிச்சவர். அதனால அவரை பார்க்குறவங்களும் வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க, அவரை ரசிக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பான், படிக்காதவன் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது. அந்த ஜாபுக்கு ஒரு டிக்னிட்டி கூட கொடுக்காம அந்த காலத்து சமூகத்துல நிறைய பேருக்கு பரவாயில்ல அப்படி ஒரு ஒப்பீனியன் இருந்தது. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ரஜினி ஃபேன் இருக்கு. அதுதான் அவரோட பர்சனல் க்ரோத்தாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா அது அவர் கமாண்ட் பண்ணது, டிமாண்ட் பண்ணல. யாருக்கும் இந்த கூட்டத்துக்கு வந்தா உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு ப்ராமிஸ் பண்ணல. அவருக்கும் பதவி ஆசை இல்லை. பதவி ஆசை வச்சுக்கிட்டு அவரை தேடி வந்தாலும் அதுக்காக மட்டும் நான் பதவி கொடுக்க மாட்டேன். நேர்மையா இருக்கிறவங்க கிட்ட, காவலனா இருக்கிறவங்க கிட்ட, ரெஸ்பான்சிபிளா இருக்கிறவங்க கிட்ட தான் நான் வந்து பதவியை கொடுப்பேன். பணத்தையோ பதவியோ எதிர்பார்த்து வந்தா இப்பவே ஒதுங்கிடு அப்படின்னு சொன்ன ஒரு அரசியல் தலைவராகவும் இருந்திருக்காரு. அப்படி ஒரு கமாண்டோட ஒரு அத்தாரிட்டேட்டிவா இனிமே ஒருத்தர் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவரை அரசியல் களத்தில் இழந்தது வந்து தமிழர்களோட ஒரு பேரிழப்பாக தான் நான் பார்ப்பேன். அப்பவும் நம்ம வந்து அவரை வந்து குத்த சொல்லக்கூடாது, அந்த கடவுள் தான் சொல்லணும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தலையெழுத்து இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கும் அப்படின்னு. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து அப்படிதான் ஒன்று. பட் ஒரு என்ன சொல்றது, ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி மட்டும்தான் எல்லாம் இல்லை. அது இல்லாமல் என்னெல்லாம் பண்ண முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் பண்ற தான தர்மங்களா இருக்கட்டும், அவர் பண்ற படங்களா இருக்கட்டும், அதுல பேசுற வசனங்களா இருக்கட்டும், அவரோட ஐடியாலஜிஸா இருக்கட்டும், அவரோட மேடை பேச்சுகளா இருக்கட்டும், அதுல ஒண்ணு பார்த்தா கூட ஒரு வல்னரபிளா இருக்கிற ஒரு ஹியூமன் மைண்டுக்கு வந்து ஈஸியா மாறிட முடியுங்க அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்து புகுத்திக்கிட்டா. அவரளவுக்கு கிரேட்டா வந்து அவரோட ஃபேன்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா அவர் வந்து ஆன்மீக ரீதியாவே வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்காரு. எல்லாரும் எப்படி நேசிக்க முடியும்? மேடை போட்டு திட்டவனையும் எப்படி நேசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன், உங்களால முடியுமா? இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவர் பேசின பாதிக்கு மேல இருக்கிற வசனங்கள் வந்து அவர் மொய்தீனா பேசல, ரஜினிகாந்தா தான் பேசியிருக்காரு. மொய்தீன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அவர் யூஸ் பண்ண பிரம்மாஸ்திரம். இஃப் யூ கெட் அ சூப்பர் பவர், பி ரஜினிகாந்த் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவர் தான் வந்து வித் மோர் பவர் கம்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ட்ரூவா நடந்திருக்காரு இது வரைக்கும். இப்போ படத்தை பத்தி பேசுவோம்.
நீங்கள் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 3 அதாவது 3 அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க மிஸ்டர் தனுஷை வச்சுக்கிட்டு. தனுஷ் சார் வந்து அந்த படத்தில் வந்து அவரோட ஒரு லைஃப் ஜேர்னியை மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் அதோட கோர் பிளாட் வந்து இந்த பைபோலார் டிசார்டர் அப்படின்னு சொன்ன ஒரு சைக்காலஜிக்கல் மென்டல் கண்டிஷனை பற்றி பேசியிருப்பாங்க. அது வந்து ஒரு டைரக்டர் ஹூஸ் அ ஃபீமேல் அவங்க கிட்ட இருந்து யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து வைராஜா வை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பவர், ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் அவங்க சேர்த்து அதையும் வந்து அவங்க நல்லா தான் எடுத்திருந்தாங்க. போத் ஆர் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு. பட் அஃப்கோர்ஸ் 3 வந்து இட் வாஸ் ஆல் டுகெதர் என்னோட வேற லீக் ஆல் டுகெதர். பட் இந்த படம் வந்து டெஃபினெட்லி ஒரு ரெவல்யூஷனரி அட்டெம்ப்ட் அண்ட் சாதாரண விஷயமே கிடையாது இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது. அது வந்து ரொம்ப அருமையாக வந்து ஐஸ்வர்யா மேடம் பண்ணியிருக்காங்க. we're actually very proud of her for taking a subject like this. And of course தலைவர் is destined to do this role அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கச்சிதமாக அவருக்கு பொருந்தி இருக்கு. இது என்டர்டெய்னிங்கா அப்படின்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ் அபான் வாட் யூ கன்சிடர் என்டர்டெய்னிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து அதையும் தாண்டி என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு எளிய முறையில் ஒரு பெரிய மெசேஜை கொடுத்துருக்காரு. அதை விட ஒரு உன்னதமான சர்வீஸ் டு மேன்கைண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு சீனில் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சீன் அவர் வராத சீன்ஸில் கூட அந்த இம்பாக்ட் நமக்கு மைண்டில் நின்றுட்டே இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு சீனும். பீட் ஹியூமர் ஆல்சோ. அவர் இதுக்கு முன்னாடி பண்ணாத சில விஷயங்கள், கொஞ்சம் ஸ்லாப்ஸ்டிக்கான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவே நம்ம மைண்டில் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் சொன்ன கருத்துக்களும் அதே மாதிரி தான். மற்ற சீன்ஸ் எல்லாம் வந்து நீட்லி பேக்டாக இருக்கிறதுனால அவரை வந்து எல்லா சீன்ஸ்லையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அவரோட ப்ரெசன்ஸ் த்ரூ அவுட் த ஃபிலிம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இம்பாக்ட் ஃபேட் ஆகிறதுக்குள்ள அடுத்த சீனில் அவர் வந்துருவார். இப்படி தான் இருக்கும் அதோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன். த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு விஷால் அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் நிறைய எஃபர்ட் எடுத்து அவர் பண்ண ஃபைட்ஸாக இருக்கட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப கான்ஷியஸான சாய்ஸ் அவர் எடுத்திருக்காரு இந்த படம் பண்ணுறதுக்கு. குடோஸ் டு ஹிம். அண்ட் விக்ராந்த் வாஸ் நோ லெஸ். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் அவர் ஹி ரிமைண்டட் மீ அ லாட் ஆஃப் மிஸ்டர் விஜய். அவரோட பேச்சும் அவரோட பார்வையும் அவரோட வாய்ஸும் அவரோட தோற்றமும் எல்லாமே வந்து மிஸ்டர் விஜயை வந்து என்னை ரொம்ப ஞாபகப்படுத்துச்சு ஆக்சுவலி. ஸோ எனக்கு ஆக்சுவலி ஒரு தலைவரும் மிஸ்டர் விஜயும் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருந்தது நிறைய சீன்ஸில். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் அவருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தம்பி ராமையா சார், செந்தில் சார், மிஸ்ஸஸ் ஜீவிதா, மிஸ்ஸஸ் நிரோஷா அண்ட் கோர் காஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே இந்த வில்லன் ரோல்ஸில் நடித்தவங்க. நான் எழுதி வச்சு பேசுறதுனால எனக்கு அவங்களோட பேர்லாம் மென்ஷன் பண்ண தெரியல. ஐம் ரியலி சாரி. பட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லாவும் நிறைவாகவும் இருந்தது. அண்ட் ரொம்ப ரொம்ப அருமையான டைலாக்ஸாக இருந்தது. அதில் ஒரு டைலாக் தான் மிஸ்டர் செந்தில் சொன்னது, மனுஷனுக்கு மனசுல பாதிப்புனா ஆத்தா பார்த்துப்பா, ஆனால் உடம்புல பாதிப்புனா ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துக்கணும், டாக்டர் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அண்ட் ஹீ சேஸ் திஸ் ஆஸ் அ பிலீவர் ஆஃப் காட். ஸோ தட் மீன்ஸ் அவங்க அந்த ரேஷனலிசம்க்கு வந்து யார் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. அது ஒரு கான்ஷியஸாக அவங்க எடுத்த டிசிஷனா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இட் வாஸ் அமேசிங். அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். நோ கமிங் டு தி டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் இட். ரஹ்மான் சாரோட பிஜிஎம் பத்தி நான் யாருங்க சொல்றதுக்கு? வென் கிரேட் மைண்ட்ஸ் திங்க் லைக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ரஜினி சாரும் ரஹ்மான் சாரும் கொலாபரேட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு அவுட்புட்டும் இது வரைக்கும் எவ்வளோ ப்ரெஷியஸாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி என்ன மாதிரி 90s கிட்ஸ் வளரும்போது இவங்க 2 பேரும் தாங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து நான் பார்த்த வரைக்கும். பிகாஸ் நன்மையை மட்டும் போதிச்சவங்க. அவங்க ஆஃப் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஆர்ட் ஃபார்ம் வழியாகவும் சரி. அன்லஸ் யூ ஹேவ் காட்ஸ் பிளெஸிங் அப்படி ஒரு அவுட்புட்டை வந்து அவராலையும் கொடுக்க முடியாது, ரஜினி சாராலையும் கொடுக்க முடியாது. எடிட்டிங்கை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும். ஏஸ்தெட்டிக்லி இட் வாஸ் அமேசிங். அது வந்து இன்டர்கட்ஸாக இருக்கட்டும், நான் லீனியராக போயிட்டு வர்றதா இருக்கட்டும், ஏஸ்தெட்டிக்காக பண்ணுற சில விஷயங்கள், சில ரிவர்ஸ் ஷாட்ஸு அண்ட் சில பர்டிகுலர் எடிட் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. குடோஸ் டு எடிட்டர் மிஸ்டர் பிரவீன் பாஸ்கர். சினிமாட்டோகிராஃபி பை மிஸ்டர் விஷ்ணு ரங்கசாமி. வந்து அவரோட கதையும் தான் இது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் பிச்சிங் இட் டு மிஸ் ஐஸ்வர்யா. அண்ட் அதை வந்து நீங்கள் வந்து விடாமல் அவங்கள வந்து இதை டைரக்ட் பண்ண சொல்லி நீங்கள் வந்து கொடுத்த அந்த ஒரு புஷ், அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஆல்டுகெதர் இந்த படம் நீங்கள் வந்து ஆன் த ஹோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி விவசாயி அப்படின்னு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்தை வந்து யாருனாலையும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா சம் ஃபிலிம்ஸ் ஆர் பியாண்ட் கிரிட்டிசிசம். இட் இஸ் ஜஸ்ட் மென்ட் டு நீங்கள் வந்து போய் பார்த்து அதை வந்து உள்கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு படம் தான் கடைசி விவசாயி. அதே ஜோனில் தான் வந்து லாஸ்ட்லாம் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா. பிகாஸ் ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டியை அஃபெண்ட் பண்ணுற மாதிரி படங்கள் இருந்து வந்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் எல்லாரையும் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரிலீஜியஸ் ஹார்மனியை கொண்டு வர்ற ஒரு படம் அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ முக்கியமாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த நேரத்தில் நம்ம இருக்கிற இந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அண்ட் டென்ஷன் இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய படம். அண்ட் மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து உறுதியாக நான் சொல்லுவேன். பிகாஸ் ஷி ஹஸ் ஸ்டுட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இந்த படத்தில் வந்து அண்ட் ப்ரூவ்ட் yet again. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஆர்டர் க்ரௌன் அப்படின்னு தான் நான் சொல்லணும்.
இவங்களுக்கு முதல்ல டேட் போச்சுன்னு சொன்னப்பவே வந்து அவ்வளோ மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனு, பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூனு, மோஸ்ட் ப்ரிவிலேஜ்டு, நெப்போட்டிசம், அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம ஆளுங்களுக்கு தெரியல அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. பட் தட் இஸ் காமன். அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப சின்ன லெவல்ல பேசுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்களே, ஒரே வார்த்தையில வந்து அப்படி நோக்கடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க ஒருத்தவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஐ வுட் லைக் டு பி சம்மன் லைக் தட். இது வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அது வேற யார் பண்ணியிருந்தாலும் சரி, இது வந்து அவ்வளோ அருமையான படம். திஸ் இஸ் பியாண்ட் கிரிட்டிசிசம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த படத்தோட வெற்றி ஏன் முக்கியம் அப்படின்னா, அவங்க ஆரம்பிச்ச டைம்ல வந்து அஃப்கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மிட்டாக தான் இருந்தது, சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் இருந்தது. அதை வந்து நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்கரேஜ் பண்ண வேண்டியவங்களே வந்து ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரஜினி ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்களே வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தலைவருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியுமே, அவர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, லால் சலாம் ஆடியோ லான்ச் முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு. பட் அப்படி தெரிஞ்சுமே வந்து அவங்கள பற்றி அவங்கள நோவடிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. தட் இன் டேர்ன் மைட் அஃபெக்ட் தலைவர் அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்கள திட்டிருக்காங்க. கிரிட்டிசிசம் இஸ் ஃபைன், ஆனால் அநாகரிகமாக திட்டிருக்காங்க. தப்பாக பேசினவங்களுக்கு, இன்சல்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டவன் கொடுத்த தரமான பதிலடி தான் லால் சலாமோட வெற்றி. பட் ஓவரால் கண்டிப்பாக இந்த படம் வந்து ப்ரீச்சியாக இருந்தாலுமே நல்ல விஷயமா தான் ப்ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு சார்பாக இல்லை படம், ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாகவும் இல்லை, யாரையும் நோக்கடிக்காத உண்மைகளை தான் பேசியிருக்காங்க. இதையும் தாண்டி யாரையாவது இந்த படம் நோக்கடிச்சிருந்தா அவங்களாம் யார் அப்படிங்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும். தலைவருக்கு என்ன சொல்றேனே தெரியல. பெரிய நன்றி, பெரிய பெரிய நன்றி. இந்த மாதிரி மனுஷங்களும் அவங்களோட ஐடியாலஜிஸும் வந்து இந்த உலகம் அழியிற வரைக்கும் உரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. தேங்க்யூ மிஸ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஃபிலிம் லால் சலாம். எல்லாருமே போய் பாருங்க அந்த படத்தை. அண்ட் இட் டாக்ஸ் அபவுட் ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டியை மதிக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, இல்லாதவங்க எல்லாருமே போய் பாருங்க. ஏன்னா இந்த படத்துல மனிதாபிமானத்துக்கு அகேன்ஸ்டாவோ மனசாட்சிக்கு விரோதமாவோ எந்த ஒரு விஷயமும் பேசல. இந்த மாதிரி படங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுடைய கடமையாக நான் பார்க்குறேன். அது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ தட்ஸ் அபவுட் இட் அபவுட் லால் சலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவரோட ஒரு FDFS வந்து நான் பெங்களூர்லேயே பார்க்குறேன். ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது, யாருமே இல்லை நம்ம கூட வந்து பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது. நான் தியேட்டருக்கு போன உடனே என்னோட சீட்டில் வந்து வேற ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. இது என்னோட சீட் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் சாரி சார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து போய் உட்காந்துட்டாரு. பக்கத்தில் வந்து அவரோட பையன், அவருக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வைஃபை கூப்பிடுறது என்ன, அவரோட பொண்ணு வேற வீட்டில் இருக்காங்க நினைக்கிறேன், அவங்கள கூப்பிட்டு பேசுறது என்ன, ஒரே அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருந்தார். சூப்பர் ஸ்டார் டைட்டில் வந்த உடனே நான் விசில் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் விசில் அடிச்சு கூத்தடிச்சுட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இட் வாஸ் அப்சல்யூட் பிளிஸ். அவர் அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆகி தொடையிலெல்லாம் தட்டி இப்படிதான் இருக்கணும், இதுதான் ஸ்பிரிட், இதுதான் இப்படிதான் இருக்கணும், தலைவரோட படம்னா வைப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெகுலர் பண்ணிட்டோம். தலைவரோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், அந்த டைட்டிலாக இருக்கட்டும், இட் வாஸ் சச் அ பிளஸ் டு வாட்ச். அஃப்கோர்ஸ் அப்படி தான் பார்க்கணும். ஒரு படம் பார்க்குறது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா பின்ன என்ன, எஸ்பெஷலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம்னா அப்படி இருக்கா, நம்ம அப்படி வேணாமா, நம்ம வந்து அவர் அப்படி தானே வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட கான்செப்ட். அது FDFSக்கு வந்துட்டுலாம் சும்மா கை தட்டிட்டுலாம் இருக்கிறது வந்து அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரெகுலர் போடுங்க, சத்தம் போடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, விசில் அடிங்க. விசில் அடிக்க முடியலன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள கடன் வாங்கி அவங்கள விசில் அடிக்க சொல்லுங்க உங்களோட பிஹாஃப்ல. அப்படிதான் பார்க்கணும். லவ்வர் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு, ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் குட் நைட். அதுவும் வந்து ப்ரொடியூஸ்ட் பை நம்ம தலைவர் ஃபேன் மிஸ்டர் மகேஷ் ராஜ். மணிகண்டன் அவர்கள் நடித்த லவ்வர் அப்படிங்கிற படம் கூடிய விரைவில் அதையும் பார்த்துட்டு அதை பற்றி நான் பேசுகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லால் சலாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் ஆஃப் தண்டர் பை ராணா ஆஷிஷ் மகேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.